வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் வெறும் மந்திரம் மட்டும் இல்ல. அது ஒரு ஒலி வடிவிலான தெய்வீக கவசம், வேல்மாறல். இது ஏன் ஒரு சாதாரண பிரார்த்தனையை விட ரொம்பவே சக்தி வாய்ந்ததா கருதப்படுதுன்னு நாம ஆழமா பார்க்கலாம் வாங்க. வேல்மாறலோட கதையே ஒரு பிரார்த்தனையிலிருந்தே ஆரம்பிக்கல. அது முருகன் பெருமானோட கையில இருக்கிற அந்த புனித ஈட்டியான வேல் அப்படின்ற ஒரு தெய்வீக ஆயுதத்திலிருந்து தான் தொடங்குது. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேல் வெறும் அழிக்கும் ஆயுதம் கிடையாது. இது தீய சக்திகளிலிருந்து நம்மள பாதுகாக்கிற, நோய்களை குணப்படுத்துற ஒரு தெய்வீக கருவி. நாம இப்ப அலச போற இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த வேலோட ஒளி வடிவந்தாங்க. ஆனா இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் எப்படி உருவாச்சு? அதோட தோற்றமே ஒரு நிஜ வாழ்க்கையில நடந்த ரொம்பவே வியப்பூட்டுற ஒரு கதை. வாங்க அத பாப்போம். இதோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. 15ஆம் நூற்றாண்டுல அருணகிரிநாதர் வேல் வகுப்பு அப்படின்னு ஒரு 16 வரி பாடலை எழுதுறாரு. பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் 1928ல வள்ளிமலை சுவாமிகள்னு ஒரு பக்தரை ஒரு சூனியக்காரன் தாக்கி அவரோட பேச்சே நிறுத்திடுறான். பேச முடியாம தவிச்ச சுவாமிகள் மனசுக்குள்ளேயே அந்த 16 வரி பாடலை 64 வரிகளா மாற்றி அமைக்கிறாரு. அந்த புது மந்திரத்தை அவர் உச்சரிச்ச அடுத்த நொடி அந்த சூனியக்காரன் தோத்து போய் சரணடைஞ்சிட்டான். பாத்தீங்களா எப்படி ஒரு பக்தி பாடல் ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக கவசமா மாறியிருக்குன்னு? ஒரு பாடலை மாத்தி அமைச்சதால மட்டும் எப்படி இவ்வளவு சக்தி வந்திருக்க முடியும்? அதோட ரகசியமே அந்த தனித்துவமான அமைப்புல தான் இருக்கு. சரி, அந்த ஒலி அதிர்வுகள் எப்படி ஒரு பாதுகாப்பு கவசமா வேலை செய்யுதுன்னு பாப்போம். வேல் மாறலை ஒரு கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவசம்னா என்ன? எளிமையா சொல்லணும்னா அது ஒரு ஆன்மீக கேடயம். இந்த மந்திரத்தோட குறிப்பிட்ட ஒலி மற்றும் தாள அமைப்பு இத சொல்றவங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது. இதுதான் இதோட மைய கருத்தே. இதோட சக்தி வெறும் வார்த்தைகளோட அர்த்தத்துல மட்டும் இல்ல, அதோட உண்மையான பலமே அந்த தமிழ் ஒலிகளோட குறிப்பிட்ட தாள அமைப்புலயும் அது உருவாக்குற அந்த அதிர்வுகள்லயும் தான் இருக்கு. அதனாலதான் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் புரியலன்னா கூட அதை காதால கேட்டாலே போதும் மிகப்பெரிய பலன் கிடைக்கும்னு நம்பப்படுது. இந்த மந்திரத்தை கேட்கறதுனாலயோ இல்ல சொல்றதுனாலயோ வில்லி, சூனியம், கந்திருஷ்டி மாதிரியான வெளியிலிருந்து வர்ற பிரச்சனைகள் மட்டும் இல்லாம நமக்குள்ளேயே இருக்கிற கோபம், அகங்காரம் மாதிரியான உள் எதிரிகள் கிட்ட இருந்தும் ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகுதுன்னு பக்தர்கள் உறுதியா நம்புறாங்க. சரி, இதெல்லாம் கோட்பாடு. ஆனா நிஜ வாழ்க்கையில இத பயிற்சி செஞ்சவங்களுக்கு என்ன மாதிரியான உறுதியான பலன்கள் கிடைச்சிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். அவங்க சொல்ற பல கதைகள்ல இந்த எண் திரும்ப திரும்ப வரும். 48, அதாவது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுற பாரம்பரிய பக்தி பயிற்சியோட நாட்கள். உதாரணத்துக்கு 48 நாள் இந்த மந்திரத்தை கேட்ட ஒரு குடும்பத்துக்கு கடைசி நாள்ல விசா கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய நோயிலிருந்து மருத்துவர் ஒருத்தர் பூரணமா குணமாகியிருக்கார். ஏன் 2ஆம் உலகப்போர் சமயத்துல மெட்ராஸ் நகரத்தையே இந்த மந்திரம் தான் காப்பாத்துச்சுன்னு கூட சொல்லப்படுது. இது மாதிரி பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில நடந்த பல அற்புதங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ இவ்வளவு அற்புதங்களை செய்யற இந்த மந்திரத்தை பயிற்சி செய்யறதுக்கு சரியான பாதை என்ன? அதுக்கு என்ன மாதிரியான மனநிலை தேவை? இந்த பயிற்சியோட அடித்தளமே தொடர்ச்சியா செய்யறது, முழுமையா சரணடைகிறது, அப்புறம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது தான். சும்மா ஏதோ கடமைக்கு இயந்திரத்தனமா சொல்றதில்ல இல்ல. ஆனா இங்க ஒரு யதார்த்தமான கேள்வி எழும். எல்லாருக்கும் உடனே பலன் கிடைச்சிருமா? ஒருவேளை பலன் கிடைக்கலைனா என்ன பண்றது? ஒருவேளை பலன் கிடைக்க தாமதமானா அது மந்திரத்தோட சக்தி குறைவுன்னு அர்த்தம் இல்ல. நம்மளோட கர்ம வினைகள், நம்ம மனசுல இருக்கிற சின்ன சந்தேகம், இல்லனா அவசரப்படுற குணம், இதெல்லாம் கூட ஒரு தடையா இருக்கலாம். அதனால அசைக்க முடியாத நம்பிக்கை, பொறுமை, முழுமையான சரணாகதி, இது மூணும் மந்திரத்தோட ஒலிக்கு சமமா ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. இந்த மந்திரத்தோட மூல வரியே இதுதான். இந்த முழு பயிற்சிக்குமே இதுதான் ஆணிவேர். அந்த ஆன்மீக கவசத்தை உருவாக்குறதுக்காக திரும்ப திரும்ப சொல்லப்படுற சக்தி வாய்ந்த வரி இது. கடைசியா இது நம்ம மனசுல ஒரு ஆழமான சிந்தனையை விட்டுட்டு போகுது. ஒருவேளை இந்த மந்திரம் நமக்கு கொடுக்கிற உண்மையான பாதுகாப்பு வெளியில இருந்து வர்ற ஆபத்துக்களுக்கு எதிரா மட்டுமில்லாம நமக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிற நம்மளோட மன உறுதியையும் அருளையும் தட்டி எழுப்புறதுக்கான ஒரு வழியா இருக்குமோ?